அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். காயல் பட்டினத்திற்கும் அரபிகளுக்கும் தொடர்பு இருக்கிறது. வணிக ரீதியாக ஆரம்ப காலகட்டத்தில் அரபியர்கள் இங்கே வந்ததாக ஒரு தகவல் இருக்கிறது. அதனுடைய பிரதிபலிப்பை இந்த ஊரில் நிறைய பார்க்கலாம். கொஞ்சம் சமீபத்தில் கூட இந்த அரபி மொழியிலே தேர்ச்சி பெற்ற விற்பனர்கள் இந்த ஊரிலே வாழ்ந்திருக்கிறார்கள். அரபி மொழி சார்ந்த கவிதை நூல்களை எல்லாம் இவர்கள் தொகுத்திருக்கிறார்கள். இப்படி அரபு மொழிக்கும் இங்கே உள்ளவர்களுக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது. குறிப்பாக நாம் அறிந்தவரை இந்த ஊரில் பள்ளிவாசலுக்கு அரபியிலே பெயரை வைத்திருப்பார்கள். வேறு எந்த ஊர்லேயுமே அதை நாம் பார்க்க முடியாது. பள்ளிவாசலுக்கு தக்குவா பள்ளின்னு வச்சுருப்பாங்க, அது வேறு. இங்கே மற்ற ஊரில் இப்போ உதாரணமாக கடைத்தெரு பள்ளி அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கடைத்தெரு பள்ளியை மற்ற ஊர்களில் கடைத்தெரு பள்ளின்னு தான் சொல்லுவாங்க. இந்த காயல்பட்டினத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா பள்ளிவாசல்கள் பேரும் பெரும்பாலும் அரபியிலே இருக்கும். கடைத்தெரு பள்ளியா மஸ்ஜிது சூக், பெரிய பள்ளியா மஸ்ஜிதுல் கபீர், சின்ன பள்ளியா மஸ்ஜிது சகீர், குருவித்துறை அப்படின்னு ஒரு பள்ளி இருக்குது கடற்கரைக்கு போகிற வழியில். குருவித்துறை இது கடலோர சம்பந்தப்பட்ட ஒரு மொழி, குருவித்துறை. அங்கே அந்த பள்ளிக்கு பேர் மஸ்ஜிதுல் உஸ்ஃபூர். உஸ்ஃபூர்னா அரபியில் குருவின்னு அர்த்தம், குருவித்துறை பள்ளி. இப்படி எந்த ஊரிலுமே பார்க்க முடியாத பள்ளியினுடைய பெயர்களை அரபியிலே வைத்திருக்கக்கூடிய ஒரு ஊர் இந்த ஊர். இதை வேறு எங்கேயும் நாம் பார்க்க முடியாது. தொடருவோம். இறைவன் புரிந்து கொள்வதற்கு அருள் புரிவானாக.